ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை தியானித்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர்களுக்கு முன் சென்றார். அவர்களுக்கு முன் சென்றார். வசனத்தை முழுவதும் படிக்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்திலும் கூட நம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்திய விதங்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. 2 காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். பகல் முழுவதும் தேவன் மேக ஸ்தம்பத்தில் ஜனங்களை வழிநடத்தினார். இரவு முழுவதும் தேவன் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அவருடைய ஜனங்களை அவர் வழிநடத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலும் கூட பகலில் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு, சுட்டெரிக்கும் சூரியனுக்கு தேவன் தம் ஜனங்களை பாதுகாக்க மேகஸ்தம்பமாக இறங்கினார். இரவிலே சூழ்ந்திருக்கும் கார் இருளை ஒளித்து கட்டி தன்னுடைய ஜனங்களை சரியான நேர்த்தியான பாதையிலே நடத்தவும் இந்த இடத்திலும் கூட தேவன் அக்கினி ஸ்தம்பமாக, அதாவது வெளிச்சமாக இரவிலே தோன்றினார். பிரியமானவர்களே, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக அறிந்திருக்கிறார். அவருக்கு எந்த இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் வரும், எந்த இடத்துல பெரிய கர்வ் இருக்கு, எந்த இடத்துல பேரிகார்டு இருக்கு, எந்த இடத்துல 80 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் போகணும், எந்த இடத்துல 100 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் போகணும், எந்த இடத்துல 40 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் போகணும், எல்லாமே கடவுளுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளே டிரைவராக இல்லாமல் நம்மளுடைய தேவாதி தேவனை ஒரு நல்ல ஒரு ஓட்டுநராக நம்ம அமர்த்திட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை என்னும் பயணம், வாழ்க்கை என்னும் பேருந்து, வாழ்க்கை எனும் அழைக்கக்கூடிய பேருந்தானது சரியான திசையை நோக்கி சென்று சரியான இலக்கை அடையும். பிரியமானவர்களே, வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர்களுக்கு முன் சென்றார். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, ஒரு மனைவி, கணவன், ஒரு 3 பிள்ளைகள், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஊருக்கு திருவிழாவுக்கு போகிறாங்க, அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, நடந்து போகிறாங்க. திடீரென்று கரண்ட் இல்லாமல் இருக்கிறது, மின்சார வசதி இல்லாத ஒரு ஊர், சரியான இருட்டாக இருக்கிறது. உடனே அந்த தகப்பன் என்ன செய்வார்? மனைவி பிள்ளைகளை முன்பாக அனுப்பிவிட்டு பின்பாக அப்படியே பதுங்கி செல்வாரா? அல்ல. ஒரு நல்ல கணவர், ஒரு நல்ல தகப்பன் என்பவர் முன்பாக டார்ச் லைட்டை அடித்தோ அல்லது டார்ச் லைட்டே இல்லாமல் இருந்தாலும் அவர் முன்பாக நடந்து செடி சட்டையில் ஆரம்பிச்சுன்னா ஒதுக்கி போட்டுட்டு தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் சரியான பாதையை நோக்கி நடத்துவார். அருமையானவர்களே, இந்த நேரத்திலும் கூட அவர் சரியான தலைவராக இருக்கிறார். அவர் சரியான மேய்ப்பராக இருக்கிறார். அவருக்கு நன்றாக தெரியும் நாம் எந்த பாதையிலே எவ்வளவு வேகமாக போக வேண்டும். நம்மளா ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு அநேக பாதைகளில் தடுமாறி விழுந்து இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மை நடத்துகிற தேவன் காட்டுகிற பாதை நோக்கி நாம் இந்த நேரத்திலும் நடக்க கடவுள். பிரியமானவர்களே, அவர் பின் வருபவர் அல்ல, அவர் அவர்களுக்கு முன் சென்றார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை முன்பாக செல்ல விட்டு பின்பாக வருபவர் சரியான மேய்ப்பன் அல்ல. நமக்கு முன்பாக சென்று நம்முடைய பாதைகளை ஆயத்தப்படுத்துகிறவர் சரியான மேய்ப்பராக கருதப்படுவார். இந்த இடத்திலும் கூட நல்ல ஒரு மேய்ப்பனாகவும் நல்ல ஒரு தகப்பனாகவும் நம்முடைய இயேசு கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக இருள் சூழ்ந்த நிலைமைகள் இருக்கலாம், அநேக வெயில் சுட்டெரிக்கிற வெயிலை போல பிரச்சனைகள் சூழ்ந்த நிலைமைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த இடத்திலும் கூட உங்களை பார்த்து சொல்கிறார், கலங்காதிருங்கள், நான் உங்களுக்கு முன்பாக செல்கிறேன். வேதவசனம் இப்படியாக சொல்கிறது. தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில என்ன தடை இருந்தாலும் அதை உடைத்து போடுவதற்கு நம்முடைய அன்பு தகப்பன் இயேசு கிறிஸ்து முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே கலங்காமலும் திகையாமலும் உங்கள் காரியங்களை நீங்கள் நடப்பியுங்கள். தேவன் உங்களுக்காக உதவி செய்வார். அவர் உங்களுக்காக முன் சென்று கொண்டிருக்கிறார். எதை குறித்தும் கலங்காமல் இருங்கள், எதை குறித்தும் பின்வாங்காதிருங்கள். தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதன் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிறவர். அவருக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு எப்போ என்ன தர வேண்டும் என்று. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமாக என்று சொல்வதை விட அநேக காரியங்களில் தேவன் சில பாடங்களை கற்றுக் கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, சில காரியங்களில் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மேய்ப்பன் சரியான பாதையிலே நடத்துவார் என்று நம்பி அவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் அநேக அடிகளிலிருந்தும் பிசாசினுடைய தந்திரத்திலிருந்தும்
நாம் தப்பித்துக் கொள்ளக்கூடும். கண்களை முடிச்சு நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படியாய் அவர்களுக்கு அவர் முன் சென்று நடத்தினார் என்ற வார்த்தையின்படியாய் எங்க வாழ்க்கையிலும் சரியப்பா, உம்முடைய பிரசனம், உம்முடைய கரம், உம்முடைய பாதம் முன்பாக நடந்து உம்முடைய பாத சுவடுகளை நாங்கள் பின்பற்றி ஆண்டவரே நீர் நடத்தும் பாதையிலே நாங்கள் வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக நீங்க சென்று நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களை, கவலைப்படாதீர்கள். தேவன் நீங்கள் என்னவாய் முடியுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை அவர் லெகுவாக முடிக்கப் போகிறார். உங்களுக்கு நல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் காத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுவாராக. Have a nice day. Thank you.